அது நன்றியும் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கான ஆர்ப்பாட்டம் என்பதை மீடியா பத்திரிகை துறை சார்ந்த அனைவரும் நீங்கள் தமிழகம் மட்டுமல்ல இந்திய அளவிலே செல்ல வேண்டும் என்பதற்காக உங்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு கூடியிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் வெறும் அரசியல் காரணங்களுக்காக மட்டும் ஏற்படுத்தப்பட்டதல்ல. பெண்களுடைய வாழ்க்கையை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்படுகிற கூட்டம். நமது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசினார்கள். கும்மிடி போட்டியிலே 3 வயது பச்சிளம் குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த 3 வயது குழந்தையை படுபாவி இவ்வளவு நாசப்படுத்தி வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு உடலுடைய பாகங்களிலே அசிங்கப்படுத்தி கொன்று முள்வேலிலே போட்டிருக்கிறார் என்று சொன்னால் கஞ்சா, போதைப் பொருட்கள், எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள். கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் இந்த தாவேக அரசுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. முதலமைச்சர் தூக்கத்தில் இருந்து இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. அவருக்கு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி தெரியுமா? அவருடைய அதிர்ச்சி எல்லாம் எப்படி ஆட்சிக்கு வந்தோம், ஏன் வந்தோம் என்று கூட நினைத்துக் கொண்டிருக்கிறார். 24 மணி நேரத்தில் 12 கற்பழிப்பு சம்பவங்கள், 1 மணி நேரத்திற்கு 2 கற்பழிப்பு சம்பவங்கள் நடைபெறுவது என்று சொன்னால் இந்த ஆட்சியில் தான். இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல. 15ஆம் தேதி மட்டும் கிட்டத்தட்ட 12 பேருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. சரி, ஒரு அரசாங்கம் ஏற்பட்டு 30 நாட்கள் தான் ஆகிறது. நீங்கள் கேட்கலாம், 30 நாள் தான் ஆகிறது என்று. ஆனால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவங்கள் சாதாரண சம்பவம் அல்ல. கோயம்புத்தூருக்கு அருகே சூலூரில் 10 வயது குழந்தையை எத்தனை பேர், 2 பேர்கள் 3 பேர்கள் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டார்கள். அங்கேயும் அமைச்சர்கள் வந்து பார்த்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறது என்று சொன்னால் இல்லை. 2 தினங்களுக்கு முன்பாக சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 14 கற்பழிப்பு சம்பவங்கள். யாருடைய ஆட்சியில்? தாவேக அரசு. இந்த மக்களுடைய அரசு, நம்பிக்கொண்டிருக்கின்ற அரசு, உங்களுடைய கற்பழிப்பு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதிலும் ஒரு அடைமொழி, தாவேக காரன் என்று சொன்னால் இன்றைக்கு அவ்வளவு பேருமே சாதாரண ஒருத்தர் மட்டும் 2 பேர் மட்டுமல்ல. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராக இருக்கக்கூடிய எல்லோருடையும் எல்லா பெண்களும் உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் பெண்கள் பாலியல் தாக்குதலுக்கு இன்றும் ஆட்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அது உண்மையிலே மறக்க முடியாது. இந்த குற்றத்தை யார் செய்திருக்கிறார்கள்? இதை செய்ததெல்லாம் கஞ்சா, போதைப் பொருள் போட்டுக்கொண்டு செய்கிறார்கள். ஆக இதை தடுத்து நிறுத்த தவறிய அரசு, தடுத்து நிறுத்த தவறிய தாவேக அரசு. பதவி விலகு என்று நாங்கள் சொல்ல மாட்டோம், கண்டிக்க வேண்டும். கண்டிக்க தவறிவிட்டால் நீங்கள் பதவி விலக வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இன்றைக்கு களத்தில் முதலாக பாரதிய ஜனதா கட்சி அடியெடுத்து வைத்திருக்கிறது. இது ஒரு முன்னுரை தான். ஆனால் உங்களுடைய ஆட்சிக்கு முடிவுரை எழுத வரையிலும் இந்த போராட்டம் தொடரும். தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் எதற்கும் ஆசைப்பட்டவன் அல்ல. சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், அமைச்சராக வேண்டும் என்ற கோரிக்கையோடு வரவில்லை. ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த பாரதிய ஜனதா கட்சி. இதில் யார் எங்கு போனாலும் சரி, இந்த கட்சியை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. இந்த கட்சியிலிருந்து வெளியே போனவர்கள் நிறைய பேர்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கல்யாண் சிங் முதலமைச்சர், எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா கல்யாண் சிங்? அவர் நடந்து போனால் எல்லோரும் காலடி மண்ணை எடுத்து கொட்டு கும்பிடுவார்கள். அவர் கட்சியை விட்டு போனார், இந்த கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இதே மாதிரி நிறைய உமா பாரதி இந்த கட்சியை விட்டு போனாங்க, இந்த கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி தேசுபாய் பட்டேல் இந்த கட்சி விட்டு போனாங்க, இந்த கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இனி 12 ஆண்டுகளையும் தாண்டி இந்தியாவில் நீண்ட நாள் ஆண்ட பிரைம் மினிஸ்டர் என்ற பேரும் பெருமையும் கொண்ட மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி இருக்கின்ற கட்சி இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. யார் இந்த போனாலும் சரி, போனவர்கள் எல்லாம் திரும்பி வந்து கொண்டே இருக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்தில் நான் போனேன். நேற்று நெல்லை மாவட்டத்தில் விருந்து போனவர்கள் தயாசங்கர் உள்பட, அசோக் உள்பட, பொன்னுத்துறை உள்பட எல்லாம், கண்ணன் எல்லா மண்டல தலைவர்களும் நேற்றே என்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சென்றவர்கள் எல்லோரும் இன்று திரும்பி வருவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த போராட்டத்தின் மூலமாக நான் தெரிவிப்பது, யார் வந்தாலும் தாயுள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படும்
அவர்களுக்குரிய பொறுப்புகள் கொடுக்கப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் கற்பழிப்பு சம்பவங்கள் அதிகமாகி போய் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் வருகிறார். இன்னைக்கு கூட பார்த்தேன், இன்னைக்கு கூட டிவியில் கவர்னர் உரையில் பார்த்தா எல்லாம் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் அறிக்கையில் சொன்ன 2500 ரூபாய் இன்று வரை கொடுக்கவில்லை. 1000 ரூபாய் கொடுக்கிறார். 100 யூனிட் 200 யூனிட் கவர்னர் உரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் இந்த ஆட்சியை பொறுப்பேற்று 207 குற்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த குற்ற சம்பவங்கள் ஒன்றை பற்றியாவது கவர்னர் உரையில் குறிப்பிடப்படவில்லை. ஏன் குறிப்பிடப்படவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம் தெரிந்துவிடும். அது அசம்பிளியுடைய ரெக்கார்டில் பதிவாகும். ஆக எந்த ஒரு அறிக்கையும் இதுவரையிலும் தரவில்லை. பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லோரையும் போய் ஒரு இடத்தில் கூட போய் பார்க்கலாம். ஆனால் நடிகைகளையும் பார்க்கிறார். பட தயாரிப்பாளர்களை இன்னைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உண்மையிலே நாங்கள் வன்மையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக கண்டனம் தெரிவிக்கிறோம். தாவேக ஆட்சியில் நடைபெற்ற முக்கிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், பாலியல் வன்கொடுமைகள் எத்தனை தெரியுமா? 100க்கு மேலே, கொலைகள் 55க்கு மேலே, போதைப் பொருள் தொடுப்பான குற்றங்கள் 65க்கு மேலே, பெண்கள் மற்றும் குழந்தைகள் வன்முறை தொடர்பான முக்கிய சம்பவங்கள் 25/5/2026 தூத்துக்குடியில் 20 வயது பெண்ணை இருசக்கர வாகனத்தில் கடத்தி சென்று வன்கொடுமை செய்தவுடன் பணம் மற்றும் செல்போனை பறித்து சென்றிருக்கிறார்கள். 25/5/2026 சென்னை அம்பத்தூரில் மின்சார வாரிய ஊழியர் ஒரு வீட்டில் ரீடிங் எடுக்க சென்று போய் அங்குள்ள 9 வயசு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். 27/5/2026 கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ் பகுதியில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. 28/5/2026 சென்னை வேளச்சேரியில் காலையில் டீ குடிக்க சென்ற 61 வயது மூதாட்டியை 2 நபர்கள் தூக்கி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை. 31/5/2026 மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே 13 வயது சிறுமி 4 சிறார்கள் 4 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை. 3/6/2026 தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைண்டத்தில் 17 வயது மாணவியை 3 பேருக்கும் காரில் கடத்தி சென்று கற்பழித்திருக்கிறார். 4/6 மானாமதுரையில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு ஊர்காவல் படை வீரர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். 13/6/2026 காவல் நிலையத்தில் குடும்ப பிரச்சனை குறித்து புகார் அளிக்க வந்த பெண்ணின் தொலைபேசி எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் ஆபாசமாக பேசி தலைமை காவலரே ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பிய கொடூரம். 13/6 சிவகங்கையில் பெண் காவலரிடம் 3 பேர் காவல்துறையை அத்துமீறல்கள். 13/6/2026 கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி 18 வயது இளம்பெண் கண்ணீர் மல்க புகார். 14/2/2026 தூத்துக்குடி மாவட்டம் ஆனந்த நகர் பகுதியில் 12 வயது சிறுமிக்கு மத போதகரே பாலியல் வன்கொடுமை. ஏன்னால் இது சிறுபான்மையினர் அரசு. சிறுபான்மையினர் அரசு தான் அரசியல் பேசிட்டு இருக்கார். அந்த அளவுக்கு முதலமைச்சர் மத போதகரே பாலியல் வன்கொடுமை கொடுத்திருக்கிறார். 13/6 திருவள்ளூரில் 3 வயது குழந்தைக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்து அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை. 25/5/2026 மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே 10வது மாணவி. அதே போல 29/5/2026 மதுராந்தகம் அருகே மூதாட்டி 60 வயது பெண் 1/6 ஸ்ரீவேண்ட அருகே பெண்ணை ஏமாற்றி தாவேக நிர்வாகி 2 கூட்டு பாலியல் வன்கொடுமை. 9/6 வண்டலூரி காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி கல்லூரி மாணவர்கள் 3 பேரை தாவேக நிர்வாகி மகன் ஏமாற்றியதாக புகார். 12/6/2026 சென்னை ஆலந்தூரில் கணவனை இழந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. 12/6 சேலத்தில் வறுமையில் வாடும் 50க்கு மேற்பட்ட பெண்கள் குறிவைத்து ஏமாற்றி வீடியோ எடுத்து மிரட்டி தாவேக பிரமுகர் மணிகண்டன் பாலியல் வன்கொடுமை. 15/6 திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே கர்ப்பிணி பெண்ணுக்கு ஆடையின்றி நின்று பாலியல் தொல்லை கொடுத்த நிர்வாகி லோகேஸ்வரனை தாவேக நிர்வாகி லோகேஸ்வரனை அக்கம்பக்கத்தில் பிடித்து தர்ம அடி கொடுத்திருக்கிறார். இப்படியாக தொடர்ந்து இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஆட்சியில் நடந்த அவலங்கள் நான் கேட்கிறேன். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பஸ்ஸில் ஏறி நீங்கள் கரூருக்கு போனீங்க. கரூரில் போய் பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு படிச்சு 41 பேர் இறந்து போனதற்கு நீங்களும் ஒரு காரணம். சிபிஐ இன்னைக்கு இன்னும் அது என்கொயரி இருந்து கொண்டே இருக்கிறது. அதை மறந்துவிடக்கூடாது. என்ன பேச்சு பேசுனீங்க? திருச்சி ஜோசப் கல்லூரியில் போய் நன்றி அறிவிப்பு பேசும்போது எல்லோரும் என்னை எதிர்த்து பேசுகிறார்கள்.
ஆனால் எனக்கு எதிர்த்து பேச பேச எனக்கு எங்களுக்கு எனர்ஜி கிடைக்கிறது சொல்லுறீங்களே, உங்களுடைய எனர்ஜி எல்லாம் இந்த பாதுகாப்புக்கு, பெண்கள் பாதுகாப்புக்கு பயன்படுத்தியிருக்க வேண்டுமா வேண்டாமா? எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்! பெண்கள் இன்னைக்கு ரோட்ல நடமாட முடியாத அளவிற்கு எல்லா இடங்களிலும் கற்பழிப்பு சம்பவங்கள். என்ன பேச்சு பேசுனீங்க ப்ரோ ப்ரோ அப்படின்லாம் பேசுனீங்க. நான் கேட்கிறேன் ப்ரோ, இந்த கற்பழிப்பு சம்பவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு கண்டனமாவது நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்களா? அல்லது அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் போய் ஆறுதல் சொன்னீர்களா? இல்லை நீங்கள் தான் போக வேண்டாம், உங்களுடைய நிர்வாகி போக வேண்டுமா? ஏன்னா நிர்வாகி போக முடியாது. தாவேகா நிர்வாகி எல்லோருடைய பட்டியலும் இன்னைக்கு நான் வாசித்து பார்த்தேன். ஆக பெண்களை பார்ப்பதற்கு தாவேகா நிர்வாகியை தயவு செய்து அனுப்பாதீங்க. நீங்களும் போக வேண்டாம், நீங்கள் போக மாட்டீங்க, என்ன தெரியும். ஏன்னா சட்டமன்றத்தில் 5 மணிக்கு 5 மணி வரைக்கும் இருந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு டிஃபன் கறியில் சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோ, வர்ற மாதிரி ஃபோட்டோ எல்லாம் வைக்கிறீங்க. ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே இருக்கிறது? உங்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தான் திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட்டது என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வேட்டையாடுகிறீர்கள், பெண்களை வேட்டையாடுகிறார்கள், நீங்களும் வேட்டையாடுகிறீர்கள். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். குதிரை பேரம் நடைபெறுகிறது. உங்கள் ஆட்சி மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அடுத்த கட்சியை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் இப்போ திட்டம் போட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது 6 மாதத்தில் இடைத்தேர்தல் வர இருக்கிறது. எதற்கு இடைத்தேர்தல் வர வேண்டும்? இடைத்தேர்தல் வர வேண்டும் என்று சொன்னால் அதில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் முடியாமல் போயிருக்கணும், அல்லது அவர் இறந்திருக்கணும். ஆனால் அவர் ஒன்றுமே இல்லை, உயிரோடு இருக்கிறார். ஆட்சி பொறுப்பு ஏற்ற 1 மாதத்திலேயே இன்னைக்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் காரணம். உங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே காமராஜ் சட்டமன்ற உறுப்பினரை குதிரை பேரம் பேசி நீங்கள் அழைத்து சென்றது என்பது இன்னும் விசாரிக்க வேண்டும். அது குதிரை பேரம் நடந்தது என்பது நிச்சயமாக விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து இனிமேலாவது கற்பழிப்பு சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். இனிமேலும் ஏதேனும் பிரச்சனை என்றால் மக்களுக்காக, பெண்கள் மானம் காப்பதற்காக நிச்சயமாக ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் வீதிக்கு வருவான், போராடுவான். வெற்றி கிடைக்கும் வரையிலும், உங்கள் ஆட்சி தூக்கி எறியப்படுகின்ற வகையிலும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.